ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியனார் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இட்லி மாவு வச்சு ஒரு போண்டா பண்ண போறோம். பாருங்க, இது ஒரு சிம்பிளா செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. வீட்டில் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்தா கூட டக்குன்னு இட்லி மாவு இருந்தா போதும், இந்த அருமையான இட்லி மாவு போண்டா செஞ்சிடலாம். வாங்க இன்னைக்கு இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் இட்லி மாவு எடுத்துருக்கிறேங்க ஒரு பவுல்ல. இந்த இட்லி மாவு நம்ம வீட்டில் நார்மலாக அரைக்கிற இட்லி மாவு தான். இப்போ இதோட நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதோட ஒரு 4 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சம் உப்பு. உப்பு நீங்கள் இட்லி மாவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா, 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. ஈஸியானதும் கூட. நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த இட்லி மாவு முதல் நாள் அரைச்சதுங்க நான். அதனால் எனக்கு நல்லா டைட்டாக இருக்குது. ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் புளிச்சு தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரவையும் பச்சரிசி மாவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எண்ணெய் இப்போ சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாவு இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. ஒட்டி ஒட்டி போட வேண்டாங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ லேசாக இதை பரட்டி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் மட்டும் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக கருகிரும், உள்ளே வேகாமல் போயிடும். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட்டோன்னு பாருங்க. இந்த ஈஸியான இட்லி மாவு போண்டாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த இட்லி மாவு போண்டாவை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அவ்வளோதாங்க. அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.